நீ படுத்தாலும் தூங்கினாலும் உறங்கினாலும் என்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? அற்பமான ஆரம்பம். ஆண்டவர் நீங்கள் ஒரு நாள் எகிப்தில் சேர்த்த மிரிச்சிட்டு இருந்தீங்க, உங்களை நான் கொண்டு வர, இதுதான் உங்களுக்கு இப்பொழுது இருக்கிற வீடு, இந்த வீட்டிலிருந்து நான் உன்னை எங்கே கொண்டு போகிறேன்? கட்டாத வீடுகளும் நடாத திராட்சை தோட்டங்களும் ஆகிய கானான் தேசத்தை உனக்கு தரப்போகிறேன். இயேசுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் தேவன் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகம் அவர்களுடையது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய திட்டங்கள் நம்ம எப்பொழுதுமே நினைக்கணும், இந்த வீடோ நம்முடைய பங்களாவோ நம்முடைய காரோ பணமோ நகையோ இதெல்லாம் மகிமை இல்லை. கர்த்தர் நம்மை சுக்கோத்திலிருந்து உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. சுக்கோத் என்ன அர்த்தம்? ஹட்ஸ், ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு, அதிலிருந்து கர்த்தர் கோபுரத்துக்கு கொண்டு போகிறார். அதனால கோபுரத்துக்கு போனாலும் குடிசை வீட்டை மறக்கவே கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோபுரத்துக்கு உங்களை கொண்டு போவார், இருந்த குடிசை வீட்டை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஒரு பலமுள்ள இடத்துக்கு, பலம் இல்லாத இடத்துல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? பலமுள்ள இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறார். சுக்கோத்திலிருந்து ஏதோமுக்கு உங்களை கொண்டு போகிறார். சுக்கோத்திலிருந்து எங்க கொண்டு போறாரு? ஏதோ பலம் இல்லாதவர்களாய் வந்தீர், இப்பொழுது உங்களை கர்த்தர் பலமுள்ளவராய் மாற்றி விட்டார்.